அதிகமாக மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் கிட்ட இருந்து காமனாக நம்ம கேட்குற பிரச்சனை. இன்னொன்று ஸ்கூல் குழந்தைங்களுக்குமே வந்து ஷோல்டர் பெயின் இப்போல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ ஷோல்டர் பெயின் வந்து எதனால வருது, இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, எப்படி வந்து ஷோல்டர் பெயின் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ தோள்பட்டை வலி அப்படின்னு ஒரு பேஷண்ட் எங்கிட்ட வர்றாங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்களுடைய ஏஜை வந்து கேட்போம். இப்போ 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாங்கன்னா சுகர் செக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்போம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் சுகரோ போஸ்ட் பேரண்டல் சுகரோ HbA1cயோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்போம். அதில் 99% வந்து இல்லை சார் எங்களுக்கெல்லாம் சுகர் இல்லை, எனக்கு இப்போ 2 மாதமாக தான் தோள்பட்டை வலி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் எதுக்கு ஒரு பிளட் சுகர் செக் பண்ணி பாருங்களேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து 400 500 இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கும். பட் அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருந்திருக்காது. சிம்டம்ஸ் இருந்தாலுமே அவங்க அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எங்கள் கிளினிக் வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட கன்சல்டேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுகர் இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த தோள்பட்டை வலி வருவதற்கான முதல் காரணம் வந்து டயபெட்டிஸ் தான். டயபெட்டிஸ்னுடைய ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த சைனோவல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் நைட் தூங்கி எந்திரிப்பாங்க, காலம்பரை எழுந்தாங்கன்னா லேடிஸ்க்குனா ப்ளவுஸ் போடுறதுக்கு சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கு ஷர்ட் போடுறது, தலை வந்து சீவுறது, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலையை துடைக்கிறது, இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது சுழுக்காக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. சில பேர் என்னென்னா ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டு பெயின் சப்சைட் ஆகணுன்னே அதை கவனிக்காமல் விட்டுடுவாங்க. ஸோ அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா நாள்பட அந்த தோல் மூட்டுகள் சுத்தமாக வந்து தேய்ந்து அதில் அந்த லூபிகேஷனே டோட்டலாக ட்ரை ஆகி அவங்களுக்கு வந்து கை மூமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து மேலே தூக்க முடியாது, சைடில் தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது. இப்போ ப்ளவுஸே போடணும் அப்படின்னாலும் ரொம்ப சிரமப்படுவாங்க, தலை துடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது வந்து மெயின் அடிப்படை காரணம் டயபெட்டிஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து கையில் தோலில் வந்து நிறைய வெயிட் அதிகமாக எடுத்து நடக்கிறவங்களுக்கு. இப்போ வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பஸ் இறங்கி நடப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தைக்கு போயிட்டு வரணும்னு போவாங்க, இல்லைன்னா காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எடை, அதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்கும் நிறைய இடங்கள். அங்கெல்லாம் கிராமத்தில் லேடிஸ் வந்து குடம் தண்ணி வெயிட் எடுத்துட்டு தோலில் வச்சுட்டு கிலோமீட்டர் வந்து நடப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறனால அதிகமாக தோல் மூட்டுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த தோல் மூட்டில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் வந்து வீக் ஆகி அதனாலேயும் வந்து தோள்பட்டை வலி வந்து வரலாம். இது இல்லாமல் யங் ஏஜ்லேயும் சில பேருக்கு வந்து தோள்பட்டை வலி வரும். உதாரணம் ஒரு 20-30 வயசுலேயே ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் சில பேருக்கு வந்து தோள்பட்டை வலின்னு வருவாங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டல் ரீசன்ஸ்னால, இப்போ விளையாடும்போது, இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது இல்லைன்னா ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ இந்த மாதிரி விளையாடும்போது ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்கன்னா சடனாக ஃப்ளோரில் வந்து கையை ஊனும் போது வந்து இந்த தோல் மூட்டில் இருக்கக்கூடிய தசை நார் சிலருக்கு வந்து உள்ள கிழிஞ்சிரும். அதாவது சுப்ராஸ்பைனைட்டஸ் டெண்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப்ராஸ்பைனைட்டஸ் டெண்டன் வந்து உள்ள டேர் ஆகிடும். அதனாலேயும் வந்து தோள்பட்டையில் வந்து வலி வரலாம். இதுதான் மெயின் காரணங்கள். அதாவது டயபெட்டிஸ் ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து வேர் அண்ட் டேர், அதிகமாக வெயிட் தூக்கி தோல் மூட்டுகளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறனால. மூணாவது வந்து விபத்துகள்னால. விபத்துனா இதில் பஸ்ஸில் சில டைம் ட்ராவல் பண்ணும்போது கூட லேடிஸ் பார்த்தீங்கன்னா மேலே கம்பி பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ சடனாக ஒரு ஹம்ப்லேயோ அல்லது சடன் பிரேக் டிரைவர் அடிச்சாருன்னா இவங்க அந்த சடன் ஜெர்க் அந்த கை வந்து முன்னாடி போய் பின்னாடி வரும். அந்த மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வலி, சடனான ஒரு வலி வந்து தோள்பட்டையில் ஏற்படும். இந்த மாதிரியும் சில பேருக்கு வந்து தோல் மூட்டில் வந்து ஜவ்வு கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து முறையான சிகிச்சையினால கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ இவங்க இது வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல சுகர் லெவல் எப்பவுமே கண்ட்ரோலாக இருக்காங்கிறது பார்த்துக்கணும். சுகர் வராமல் இருக்கிறதுக்கான உணவு பழக்கங்கள், உணவு கட்டுப்பாடு, வாக்கிங், எக்ஸசைஸ், அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு யோகா, இந்த மாதிரி மியூசிக் லிசன் பண்ணுறது, இந்த மாதிரி டயபெட்டிஸ் வராமல் முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது வந்து அதிகமாக தோல் மூட்டில் வந்து வெயிட் தூக்கி நடக்கிறது, அதிகமாக தோல் மூட்டுகளுக்கு வேலை கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். அப்புறம் விளையாடும் போது கவனம் தேவை. நீங்கள் வந்து எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாடும் போது அதை அடிபடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம விளையாடுறது, இந்த மாதிரி இருந்துட்டோம்னா வந்து இந்த தோல் மூட்டு வலியிலிருந்து நம்ம வந்து வராமல் நம்மை வந்து பாதுகாத்துக்க முடியும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு கிடைச்சாலும் தோள்பட்டை வலிக்கும் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது சீரியஸ்லி இவ்வளோ வருஷ அனுபவத்தில் இன்னைக்கு தான் எனக்கே வந்து புரியுது டாக்டர்.